திலகவதி. என்ன எதுக்கு வந்தீங்க? சினிமாவில டூயட் பாடிட்டு இருந்த உன்ன அரசியல் கொண்டாந்து எம்பி ஆக்கணும். இங்க நாங்க சொல்றபடி தான் நீ கேட்கணும். டெல்லியில நாங்க சொல்றபடி தான் நீ கையை தூக்கணும். உன் இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு கட்சி நடத்தல. நீ ஒரு எம்எல்ஏ, நான் ஒரு எம்பி. என்னையே மிரட்டுறியா? மந்திரிகளே என்ன பார்த்து பயந்து ஓடுவானுங்க. என்ன பார்த்து நீ சாதாரண எம்எல்ஏங்கற. போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஆளுங்க மேல ஏன் ஆக்ஷன் எடுக்க சொன்னாங்கன்னு கேளுங்க. நம்ம கட்சிக்காரங்கிறதுக்காக கொலைகாரனே, அராஜகம் பண்றவனே, ஒரு பொண்ணோட தாலியை பறிச்சவனே விடுதலை பண்ண சொல்றீங்களா? நெவர். இந்த திலகவதி அந்த தப்ப பண்ணவே மாட்டா. நீ எம்பி ஆவணுங்கிறதுக்காக எலெக்ஷன் நேரத்துல எதிர்க்கட்சிக்காரங்க 8 பேரை கொன்னமே, அப்ப என்ன பண்ண? 8 பெண்களுடைய தாலி அறுந்து போச்சே, அப்ப என்ன பண்ண? அராஜகம் சொல்றியே, உன்னை தோக்கடிக்க நினைச்சவங்கள கைய வெட்டி இருக்கோம், காலை வெட்டி இருக்கோம், ஏன் தலையே வெட்டி இருக்கோம். அப்ப என்ன பண்ண? எம்பி பதவியே வேணாம்னு போயிட்டியா? இப்படி நியாயம் பேசுற நீ பேசாம நடிச்சிட்டு போக வேண்டியானே. ஏன் அரசியலுக்கு வந்த? நம்மள இம்சை பண்ணதான். என்ன நம்புறவங்களுக்கு நல்லது பண்ணத்தான் நான் அரசியலுக்கு வந்தேன். பண்ணு, நல்லா பண்ணு. நீ எவ்வளவு நாள் அரசியல் இருப்பன்னு பார்க்கத்தானே போறேன். பார்க்கிறேன். ஏடா என்ன நின்னுகிட்டு போங்கடா. பாத்தியாமா அவனுக்கு என்ன சொல்லிட்டு போறானுங்கன்னு? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் உனக்கு அரசியலே வேண்டான்னு. நீ கேட்கல. ஒரு நேர்மையான அரசியல்வாதியை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு சினிமா நடிகால் தான் முடிய நினைச்சு உன்னை நிறுத்தினானுங்க. அவனுக்கு ஆசை நிறைவேறி போச்சு. ஆனா ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற உன் ஆசை தாமா நிறைவேறல. நிறைவேறாது, நிறைவேற விட மாட்டாங்க. அப்பா அப்பா, நடிகை தானே நினைக்காதீங்க, நடத்தி காட்டுறேன். உங்க புருஷனை கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அது எவனா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அவகிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறியா? முதல்ல நீ எங்க கட்சிக்காரருக்கு தான் சர்வன்ட், அப்புறம் தான் பப்ளிக் சர்வன்ட். தெரியுமா உனக்கு? கொற்ற மழையில கொடையை பிடிச்சிட்டு மந்திரி நிக்கிறீங்க, என் கடமையை செய்ய விடாம தடுக்கிறீங்க. அப்போ இந்த கொலையை செஞ்சது உங்க ஆளுங்களா? கொலையை பண்ணது என் மகன் தான். இப்ப என்ன பண்ண போற? நீங்களே பண்ணியிருந்தாலும் நான் விட மாட்டேன். காக்கி சட்டைக்கு களங்க ஏற்படுத்துற மாதிரி ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. புருஷன் தான் போயிட்டான், பொம்பளையா லட்சணமா பொட்டழிச்சிட்டு வீட்டுல உட்காராம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். வடிய கப்ப கலங்க. இவ இந்த ஊர்லயே இருக்க கூடாது. எங்க கொண்டு போறது? வீட்டுக்கு கொண்டு போறது. யாரா கண்ணு தெரியாதவ திண்டிவனம் போனா, திண்டுக்கல் போனா ஒலி. இது அந்த பொண்ணோட குழந்தை. என்னங்க பண்றது? 6 தடவை எம்எல்ஏவா இருக்கேன், ஒரு குழந்தை கூட இல்ல. இத நான் வளர்த்துக்கிறேன். கொண்டு போய் குப்பத்துள்ள போடியா. என்னையா யோசிக்கிறேன்? ஏழைங்க எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். அப்பதான் நமக்கு ஓட்டு போடுவாங்க. போயா. எங்க பேச்ச கேட்காத அதிகாரிங்க, எங்களுக்கு எதிராக நடக்கிற அதிகாரிங்க எவனையும் உயிரோட விட மாட்டோம். கள்ளச்சாராயம் காய்ச்சற கோஷ்டிய பிடிக்க போன இவனை அவங்களே அடிச்சு கொன்னுட்டானுங்க அப்படின்னு நீங்க எல்லாம் சாட்சி சொல்லணும். இல்ல உங்க எல்லாருக்கும் இவன் கதிதான். பாப்பா
என்ன சார் உங்களுக்கு? சார் என்னாச்சு சொல்லுங்க சார். சார் 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 என்ன வேணும்? இந்த குழந்தையோட அப்பா இறந்துட்டாரு. அப்பன் செத்தா அனாத ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போங்க. இங்கே வந்தீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட்? ரெண்டு கண்ணும் தெரியாத அந்த அப்பாவிய கார் ஏத்தி கொலை பண்ணிட்டா மந்திரி மகன். ஓ அந்த கேஸா? அது ஆக்சிடென்ட் கேஸ். ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபைல மட்டுமா? ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டர் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்றத கேட்கறதுக்காக உங்களை இங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இத்தனையும் ஒரே நாள்ல. அரசாங்கம் சுறுசுறுப்பா செயல்படுறத நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஆமாமா, கொலை பண்ணது மந்திரி மகனாச்சு, சுறுசுறுப்பா தான் இருப்பாங்க. மிஸ்டர், நீங்க என்னதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒண்ணு நடக்க போறதில்ல. பல பேர் பாக்குறப்ப நடந்த கொலை, அதனால இந்த கேஸ நானும் விட போறதில்ல. பார்த்தவங்களை விசாரிச்சா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த போட்டோவில் இருக்கிறவர் ஒரு கொலை பண்ணிட்டதா இவர் சொல்றார். யாராவது பாத்தீங்களா? இவரை தெரியுமா? நீ பாத்திருக்கைய? தெரியாது சார். இல்ல சார். தெரியாது சார். நேர்ல பார்த்தவங்க சாட்சி சொல்லாம உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கொலைய நான் பார்த்தேன். மந்திரி மகன் தான் கொலை செஞ்சாருன்னு கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கிறதுனால தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்தேன். உங்க பேரு? சங்கர். என்ன வேலை பாக்குறீங்க? சமையல் வேலை. நாளைக்கு எங்க இருப்பீங்க? விஜயா கல்யாண மண்டபத்துல. யாரா நீ கல்யாண வீட்டுல வந்து கலாட்டா பண்ற? என்ன இது? எல்லாரும் பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க? கிழிச்சிரும். எவ்வளவு வரதட்சணை வாங்கின? எவ்வளோடா வாங்கின? 2 லட்சம். இந்த நாட்டுல பொண்ணை பெத்தவனை கஷ்டப்படுத்தி வரதட்சணை வாங்குறவன்லாம் யோகியன், கத்திய காட்டுறவன் அயோக்கியனா? இந்த நாடு உருப்படுமா? ஏற உருப்படவே உருப்படாது. இங்க வா. ஏப்பனாவது போலீஸுக்கு போன் பண்ணீங்க அப்படின்னு நான் மிரட்ட மாட்டேன். தில்ல இருக்கிறவன் பண்ணிக்கோ. அனுப்பினாய். சாட்சியாடா சொல்ல போற? வா வா, அப்பா அம்மாவனே வா 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 வா.
இவன் எப்படி கல்யாணம் பண்றதுக்கு வந்தான்? இவனா வந்தானா இல்ல நீ அனுப்பி வச்சியா? கான்ஸ்டபிள், இவரை பத்திரமா லாக்கப்ல வை. இன்ஸ்பெக்டர் பதவிக்கு மரியாதை கொடுத்து உன்கிட்ட கெஞ்சி கேட்டேன். நீ சட்டத்தை மதிக்காம ஒரு கொலைகாரனை இன்னொரு கொலை பண்றதுக்காக அங்கே அனுப்பி வச்சிருக்க. இவர் அன்னைக்கு ஒரு கொலை பண்ணதா சொன்னீங்க, இன்னைக்கு ஒரு கொலை பண்ண போறதா சொல்றீங்க. இதுக்கு யார் சாட்சி? இதோ பக்கத்துல நிக்கிறாரு உங்க இன்ஸ்பெக்டர் பெத்த பெருமாள், அவரை கேளுங்க. ஆமா ஆமா, நானே பார்த்தேன். வேற சாட்சி இருக்கா? ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டரோட சாட்சியை ஏத்துக்க மாட்டீங்களா? ஐயோ, எங்க சட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஐஜியே கொலையை நேர்ல பார்த்தாலும் கொலைகாரனுக்கு நாங்க தண்டனை கொடுக்க முடியாது, கோர்ட்டு கொண்டு வரணும். அதுக்கு வேற சாட்சி வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா எங்க டிபார்ட்மெண்ட் மேல மக்களுக்கு மட்டும் இல்ல, கோர்ட்டுக்கே ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த மாதிரி அதிகாரிங்க இருக்கிற வரைக்கும் அந்த சந்தேகம் தீரவே தீராது. யூ ஆர் கரெக்ட். ஷட் அப் மிஸ்டர். குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் போலீஸ்காரங்க மட்டும் நினைச்சா பத்தாது, பொதுமக்களும் ஒத்துழைக்கணும். இவர்தான் கொலையாளின்னு ஒரு சமையல்காரன் மட்டும் தான் சொன்னான், வேற எவனும் சொல்லலையே. எப்படி சொல்லுவான்? சொல்றவனுக்கு இந்த நாட்டுல என்ன பாதுகாப்பு இருக்கு? நான் மட்டும் இல்லைனா சாட்சி சொல்லுவேன்னு சொன்ன சமையல்கார சங்கரை கொலை பண்ணிருப்பான். அவன் செத்திருந்தா அவன் குடும்பத்தை உங்க டிபார்ட்மெண்ட் காப்பாத்துமா? அவனோட 4 தங்கச்சிகளுக்கும் உங்க டிபார்ட்மெண்ட் கல்யாணம் பண்ணி வைக்குமா? இன்ஸ்பெக்டர், எப்ப உங்க போலீஸ் சாட்சி சொல்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமோ, எப்ப உங்க கோர்ட் அலைய வைக்காம தீர்ப்பு சொல்லுமோ, அப்பதான் ஜனங்களும் சாட்சி சொல்ல வருவாங்க. எப்ப மந்திரிக்கு பயப்படாம மனசாட்சிக்கு பயப்படுறீங்களோ, அப்பதான் ஜனங்களும் பயப்படாம வருவாங்க. அப்படி ஒரு நிலைமை வர்ற வரைக்கும் மந்திரி மக மேல ஆக்ஷன் எடுக்க என்னால முடியாது. எடுக்க முடியாதவன் ஏன் இந்த வேலைக்கு வந்த? தைரியம் இருக்கிறவன், நேர்மையா நடக்கிறவன் தான் போலீஸ் வேலைக்கு வரணும். சுருக்கமா சொன்னா சுத்தமான ஆம்பளை தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே வரணும். அப்படி முடியாதவங்க வெட்டிக்கடை வச்சு பொழைக்கலாம்னு சொல்றீங்க. கரெக்ட் கரெக்ட். நீங்க பெரிய இடத்து பிள்ளைங்கிறதுனால ரொம்ப பேசுறீங்க. இவர் கொலை பண்ண ட்ரை பண்ணதை நீங்க பாத்திருந்தா பேசாம கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க. எழுதி கொடுக்கிறேன். என் உயிருக்கு பாதுகாப்பு வேணும். நான் போற இடமெல்லாம் போலீஸ் வரணும். என்னை சுத்தி எப்பவும் துப்பாக்கி ஏந்தின போலீஸ் இருக்கணும். உங்களால செஞ்சு கொடுக்க முடியுமா? இவருக்கு பாதுகாப்பா? ரெடியா இருக்கணும், கவனமா இருக்கணும். இவரை பாதுகாக்க வேண்டியதா நம்மளோட டியூட்டி. வெயில பத்தியோ மழைய பத்தியோ நம்ம குடும்பத்தை பத்தியோ கவலைப்படாம வேலை பார்க்கறதா நம்ம போலீஸ்காரங்களோட தலையெழுத்து. ஜாக்கிரதையா இருக்கணும். யோ, இந்த சுண்டல் விக்கிறவெல்லாம் உள்ள விட்டுறாத, பாம்பு வச்சிருப்பாங்க. இப்ப காத்து வாங்க பீச்சுக்கு வந்திருக்காரு சார். ஆமாமா, தேவையான போலீஸ் பாதுகாப்புலாம் போட்டிருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்ப காலை ஆட்டிக்கிட்டு இருக்காரு சார். ஏன் ஆட்ட விட்ட? சார், அவர் காலை அவர் ஆட்டுறாரு, நான் என்ன சார் செய்ய முடியும்? இன்ஸ்பெக்டர் சார், இது வர சார். சீக்கிரம் வாங்க சார். இப்ப நான் குதிரை ஏறணும். நல்லா ஏறுங்க, எப்படி வேணாலும் ஏறுங்க. யோ, நான் நெஜ குதிரையை சொன்னேன். நான் பச்சை குதிரையாக்கணும்னு நினைச்சேன். சின்ன பிள்ளையில விளையாண்டது, உங்களோட ஒரு தடவை விளையாடலாம்னு பார்த்தேன். அதை விடுங்க, நீங்க குதிரையில போனா எங்களால பாதுகாக்கிறது ரொம்ப சிரமமா இருக்குமே. நானும் நான் குதிரை சவாரி பண்ணி ஆகணும். கான்ஸ்டபிள், குதிரை ஓடுங்கய்யா, சீக்கிரம் ஓடுங்கய்யா, ஓடுங்கய்யா. தம்பி சார், சார் கொஞ்சம் பையன் போங்க. ஐயோ, எங்களால ஓட முடியல. ஏன் இவ்வளவு பெரிய குதிரையை கொடுத்தீங்க? ஒரு குட்டி குதிரை கொடுக்க கூடாதா? ஓடுங்கய்யா. சார், உங்களுக்கு எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஏன்? நாங்க பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுப்போம். ஏன்? அவங்க உயிர் தான் உயிர், மத்தவங்க உயிர் எல்லாம் உயிர் இல்லையா? எனக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னா நான் எழுதி தர மாட்டேன். கரெக்ட், இவர் சொல்றது கரெக்ட் தான். ஆமாமா, இவர் கொலை பண்ண வந்ததை பார்த்ததா சொல்ற நீங்க எழுதி கொடுக்க முடியாதுன்னு சொல்றது சட்டப்படி தப்பு. சரி, இவர் கொலை பண்ண வந்ததை நான் பார்க்கவே இல்லை. இப்ப என்ன பண்ணுவீங்க? கரெக்ட், தட் இஸ் a point. உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு பயந்தோ, என் உயிருக்கு பயந்தோ, இல்ல மந்திரிக்கு பயந்தோ நான் இப்படி சொல்லல. என்ன எழுதி கொடுத்தாலும் இவன் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இவனுக்கு நான் தான் தண்டனை கொடுப்பேன், இவனை உயிரோட விட மாட்டேன். இவன் வெளியே வர நாள் தான் இவனோட கடைசி நாள். பாட்டுறதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. உங்ககிட்டயே அவ்வளவு திமிரா பேசின அந்த இன்ஸ்பெக்டர் எங்க கிட்ட எல்லாம் எப்படி பேசுவான்? இப்படி பயந்துதானே ஏமாத்து போறீங்க? எவன் தப்பு பண்ணாலும் எடுத்து குரல் கொடுக்கணும், எந்த விளைவு வந்தாலும் நிமிர்ந்து நிக்கணும். நிமிர்ந்து நிக்கணும்னு நினைச்சேன். எனக்கு என்ன நடந்தது பாத்தீங்களா? கல்யாண மண்டபத்திலேயே வச்சு கொலை பண்ற துணிச்சல் ஒரு மந்திரி மகனுக்கே வந்திருக்கு.
அந்த அளவுக்கு துணிச்சலை வளர்த்து விட்டது யாரு? நீங்க தானே. மந்திரியோட அராஜகத்தை சாதாரண மனுஷன் எப்படி தம்பி தடுத்து நிறுத்த முடியும்? அந்த மந்திரி ஒரு காலத்துல சாதாரண மனுஷனா இருந்தவன் தான். அதை மறந்துடுறீங்க. அதனாலதான் ஓட்டு போட்டதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு ஓலை குடிசுக்குள்ள ஒடுங்கி கிடக்குறீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சாதாரண உரிமைகளை கூட கேட்க முடியாத ஊமைகளா இருக்கீங்க. எவங்கிட்ட தம்பி கேட்கல, எவங்கிட்ட கேட்கல. நாங்க ஏமாந்த லட்சணத்தை காட்டுறோம், வந்து பாருங்க. இத பாத்தீங்களா தம்பி? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மந்திரி வந்து உங்க ஏரியாவுக்கே வெளிச்சத்தை தரேன்னு சொல்லி இந்த அடிக்கலை நட்டுட்டு அங்க எல்லாம் கம்பங்களை நட்டுட்டு போயிட்டானுங்க. அடிக்கல்லும் அப்படியே இருக்கு, கம்பங்களும் அப்படியே இருக்கு. பல்பு தான் இல்ல, அப்படியே இருந்தாலும் எரியறதே இல்ல. ஆனா அவனுங்க மட்டும் ஏசியில வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. இத்த விட வவுத்தரிச்சல் அங்க இருக்குது தம்பி. வாங்க, எங்களுக்கு எல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டுக்கிட்டு வரேன்னு ஒரு அம்மா கொண்டாந்து நட்டாங்க கல்லு. பார் அடங்கோ புராணி, எங்க எங்க இருந்த கல்ல காணா? அடியே அலமேலு பாருங்க. என்னக்கா? எங்க இந்த கல்லு? நம்ம ராசண்ண துணி துவைக்கிறதுக்காக பேத்து எடுத்துட்டு போயிட்டாரு. துணி துவைக்க எடுத்துட்டு போனானா? டேய் டேய் ராசன், துணியா துவைக்கிற? இரு ஒன்ன துவைக்கிற. எடுத்துட்டு வாடா கல்ல. நடந்து வாடா, அசையிற. ஏண்டா அந்த திலகவதி அம்மா 100 கார்ல ஊர்வலமா வந்து இந்த கல்ல கொண்டாந்து நட்டுட்டு போனாங்க. உனக்கு இருக்கிற கொழுப்பு அத்த வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஏண்டா துணியா துவைக்கிற? ஏன் தினம் நாய் மூத்திரமே இந்த கல்ல நான் துணி துவைக்க கூடாதாக்கும்? பாத்தீங்களா தம்பி எங்க நிலைமையே? எங்களுக்கு எல்லாம் குடி தண்ணீர் குடுக்கறேன்னு கல்லு கொண்டாந்து நட்டாங்க அந்த அம்மா. கல்லு தான் இருக்குது, தண்ணியை தான் காணோம். குறைகளை இங்க சொல்லி புலம்புறீங்களே, என்னைக்காவது உங்க குறைகளை அவங்க கிட்ட போய் சொல்லிருக்கீங்களா? எங்க தம்பி அவங்கள நேரா பார்க்க முடியுது? அவங்க நடிக்கிற படத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் மறந்துடுறாங்க. அவங்க பிறந்த நாள் கொண்டாடுறத மட்டும் மறக்கறது இல்ல. நாளைக்கு அந்த அம்மாவுடைய பிறந்த நாளா. ஹலோ சார். மந்திரி வணக்கம்மா. கொண்டாயா மாலே. Thank you so much. அம்மா, இப்ப நான் மந்திரியா வரல, உங்க ரசிகனா வந்திருக்கேன். நீங்க நடிச்ச படம்னா ஒண்ணு கூட விடுறதில்ல. உங்க டான்ஸ்னா எனக்கு ரொம்ப உசுரு. Thank you. வணக்கம்மா. கும்பிடுற கும்பிடு. வாங்க. நீங்க வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. முதல்ல பார்சல குத்துருங்க தம்பி, கை வலிக்க போகுது. இது எங்களோட பிறந்தநாள் பரிசு. நீங்க என்ன பரிசு கொண்டு வந்திருக்கீங்கன்னு பார்க்க ஆசையா இருக்கு. இப்பவே பிரிச்சு பார்க்கட்டுமா? பிரிச்சு பாத்தீங்க ஆடி புடுங்க ஆடி. என்ன பாக்குறீங்க? போன பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க நாட்டின அடிக்கல் தான். எங்களுக்கு எல்லாம் தண்ணி வசதி செஞ்சு தரேன்னு ஓட் கேட்டேன். நாங்களும் போட்டோம், நீயும் வந்துட்ட. எங்களுக்கு தண்ணி மட்டும் தான் வரவே மாட்டேனுது. அப்பால இன்னத்துக்கு இந்த கஸ்மால பிடிச்சுக்கல அங்க இருக்கணும், நீயே வச்சுக்க. அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி அரசாங்க செலவுல விழா எடுத்து வீதிக்கு வீதி லைட்டை போட்டு விளம்பரப்படுத்தி அடிக்கல் நட்டுட்டு போயிடுறீங்க. அந்த வசதி ஜனங்களுக்கு கிடைச்சுதான் கவலைப்பட்டிருக்கீங்களா? இல்ல நினைச்சுதான் பாத்திருக்கீங்களா? அடிக்கல் நாட்டினதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு அம்போனி ஏழைங்களை தவிக்க விட்டு போயிடுறீங்க. ஒவ்வொரு விழாவுக்கு வீணா செலவழிக்கிறீங்களே அரசாங்க பணம். அந்த பணத்தை வச்சு 1000 திட்டம் நிறைவேற்றி இருக்கலாம். இதை ஏன் எந்த அரசியல்வாதி யோசிக்கிறது இல்ல? ஏழைங்க கேள்வியை கேட்க மாட்டான்னு நினைக்கிறீங்க இல்ல? உங்க பிறந்த நாளை நல்லா கொண்டாடணும்னு நினைக்கிற நீங்க உங்க தொகுதி மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். ஆனா உங்க தொகுதி நல்லா இல்லையே. தண்ணி வசதி இல்லாம பொண்ணுங்க குடத்தோட அலையறாங்க. லைட் வசதி இல்லாம அந்த ஏரியாவே இருட்டா இருக்கு. ஒருவேளை நாட்டை இருட்டா வச்சிருந்தா இன்னும் சௌரியமா திருடலான்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. மிஸ்டர் பாஸ்கர், மினிஸ்டர் ராஜரத்னத்தை நான் உடனே பார்க்கணும். ஏற்பாடு பண்ணுங்க. என்னையா நம்ம ஜனங்க கேள்வி கேட்க கெட்டு போயிட்டானுங்க. சார், நீங்களும் ஜனங்களுக்கு சொன்னதை செய்யல. சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு போயிடுவான். இல்ல உங்களையும் சட்டையை பிடிச்சு காப்பானுங்க. சரி, சீக்கிரம் வண்டி எடுக்க சொல்லு. நீங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, நான் என் தொகுதியோட முன்னேற்றத்துக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கேன்னு நீங்களே என் கூட வந்து பாருங்க. வாங்க வாங்க. வாங்கம்மா. ஏயா பிஏனா மந்திரிக்கு கமிஷன் வாங்கி கொடுக்கிறது மட்டும் தான் வேலை நினைச்சியா? என் தொகுதி மக்கள் பிரச்சனையை பத்தி எத்தனை தடவை போன் பண்ணிருப்பேன், எவ்வளவு மனு கொடுத்திருப்பேன். நீங்க எதையுமே மதிக்கல. உங்களால இவங்க கிட்ட எனக்கு கெட்ட பேர்.
இப்ப நாங்க மந்திரியை பார்க்கணும். மந்திரி மேல இருக்காரு, நீங்க மட்டும் போங்க. வாங்க எம்பி அம்மா. பிறந்தநாள் அதுமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஆசீர்வாதம் வாங்குறதுக்கா? இல்ல, என் தொகுதி பிரச்சனையை பத்தி பேச வந்திருக்கேன். ரோட் வசதி இல்ல, கரண்ட் வசதி இல்ல, தண்ணி வசதி இல்லன்னு என் தொகுதி மக்கள் கேக்குறாங்க. என்ன பதில் சொல்றது? நீ ஏமா தொகுதி பக்கம் போற? அங்க போறனால தானே கேக்குறான். அவங்க வீடு தேடி வந்துட்டாங்க சார். வீடு தேடி வர ஆரம்பிச்சாங்களா? இனிமே தொகுதி மக்கள் மந்திரி வீடு தேடி வந்து சட்டையை பிடிச்சு கேட்கிற காலம் வரத்தான் போகுது. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் சட்டையே போட மாட்டேன். சரி, அதை விடு. உன் தொகுதிக்கு வேண்டிய எல்லா வசதியும் பண்ணி தரேன்னு வச்சுக்கோ. அடுத்த எலெக்ஷன்ல நீ தான் ஜெயிப்ப. எக்கச்சக்கமா ஓட்டு கிடைக்கும். எனக்கு என்ன கிடைக்கும்? உன் தொகுதிக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தா ஜனங்க சந்தோஷப்படுவாங்க, நீ சந்தோஷப்படுவ. எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு? புரியல? நான் உன் தொகுதி மக்களை சந்தோஷப்படுத்துறேன், நீ என்ன சந்தோஷப்படுத்து. மிஸ்டர் ராஜரத்னம், நான் ஒரு எம்பி, ஜனங்களுக்காக பாடுபடுறவன். நீ ஜனங்களுக்கு பாடுபடு. இப்ப படு. திலகவதி, என்ன பாய்ச்சுக்கிட்ட யாரையும் நான் நிம்மதியா வாழ விட்டதில்லை. விவசாய மந்திரி ஒருத்தர் என்ன பாய்ச்சுக்கிட்டான். என்னாச்சு? இன்னைக்கு கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். மின்சார மந்திரி ஒருத்தர் என்ன பாய்ச்சுக்கிட்டான். என்னாச்சு? இன்னைக்கு அவன் சம்சாரம் என் கண்ட்ரோல்ல. இதெல்லாம் தெரிஞ்சது என்கிட்ட மோதிரியா? விட மாட்டேன். உன்னை நான் விட மாட்டேன். சீக்கிரம் போயா. கவலைப்படாதீங்க. உங்களை அவமானப்படுத்தினவன நான் விட மாட்டேன். வாங்க.
மதிக்காத பேயே, பெண்ணை மதிக்காத பேயே, பெண்ணை மதிக்காத பேயே, பெண்ணை மதிக்காத பேயே, பெண்கள் நினைத்தால், பெண்கள் நினைத்தால், பெண்கள் நினைத்தால், பெண்கள் நினைத்தால், பெண்ணை மதிக்காத பேயே. நான் உன்னை ஏன் வர சொன்னேன் தெரியுமா? புத்தி சொல்லி அனுப்புறதுக்காக. நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? உன்னை எச்சரிச்சுட்டு போறதுக்காக. எதுக்கு தேவையில்லாம இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம்? ஜனங்க மத்தியில் நல்ல பேர் வாங்குறதுக்கா? ஆமான்னு சொல்லு, நாளைக்கே உன்னை இளைஞர் தலைவர் வாய்க்கிறேன். புரியல? நீ எங்கள்ல ஒருத்தனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஏழைகள்ல ஒருத்தனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கெட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல, அவங்க கெட்டு போகாம தடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பாக்குறீங்க? தம்பி புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. முடியாது தம்பி, முடியவே முடியாது. இனி இந்த நாட்டை எவனாலையும் தூக்கி நிறுத்த முடியாது. கஜான காலிடா, காலி பண்ணிட்டு போயிட்டுங்க. எங்களுக்கு ஆட்சி வேணாம். ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு ஒழுக்கம் வேணும், நாணயம் வேணும், நேர்மை வேணும். அது தப்பு. ஐயர் ஹோட்டலுக்கு போய் ஆட்டுக்கறி கேட்கறது தப்பு. அரசியல்வாதி வீட்டுக்கு வந்து நேர்மை பத்தி பேசுறது தப்பு. இங்க பார் தம்பி, இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில லஞ்சம் வாங்காம எதையுமே பண்ணதில்லை. ஆம்பளைன்னா பணம் கேட்கலாம், பொம்பளைன்னா என்னத்தை கேட்கறது? இருக்கிறதானே கேட்க முடியும். அது யார்கிட்ட கேட்டேன்? எங்க கட்சி எம்பிட்ட கேட்டேன். அது எங்க கட்சி உள்ளுகாரம். அது நீ ஏன் தர போற? இது உங்க கட்சி பிரச்சனை இல்ல, ஏழைங்களோட பிரச்சனை. அவங்களோட நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்காக லஞ்சம் கேட்டீங்களே, அதனால வந்த பிரச்சனை. சும்மாவா கேட்டேன்? 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சு எம்எல்ஏ ஆன. அது எப்படியா சம்பாதிக்கிறது? பிளாட்பாரத்துல 100 ரூபாய் முதல் போட்டு மிட்டாய் கடை வைக்கிறவன் தினம் வீட்டுக்கு 10 ரூபாய் லாபம் கொண்டு போறான். 500 ரூபாய் முதல் போட்டு இட்லி கடை வைக்கிறவன் தினம் வீட்டுக்கு 50 ரூபாய் லாபம் கொண்டு போறான். 1000 ரூபாய் முதல் போட்டு டீ கடை வைக்கிறவன் தினசரி வீட்டுக்கு 100 ரூபாய் லாபம் கொண்டு போறான். 10 லட்சம் ரூபாய் முதல் போட்டு எம்எல்ஏ ஆனவன் நான் தினசரி வீட்டுக்கு எவ்வளவு கொண்டு போனோம் சொல்லியா? ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு 10 லட்சம் செலவழிச்சது சட்டப்படி தப்பு. உங்களை பதவியை விட்டே நீக்கலாம். ஏன் அரஸ்ட் பண்ணி ஜெயில கூட தள்ளலாம். அப்படி பாத்தீங்கன்னா சட்டசபை கூட்டத்தையே ஜெயில தான் நடத்த வேண்டியிருக்கும். அப்ப ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆளுங்கெல்லாம் பதவியில இருக்கீங்க. அப்படியா மந்திரி சார்? ஜெயிலுக்கு போக வேண்டியவங்க நாங்க இல்ல, ஓட்டு போட்டாங்களே ஜனங்க, அவங்க தான். என்ன பாக்குற? வெளிநாட்டுல தேர்தல் நிக்கிறவங்க டிவில பேசி ஓட்டு கேட்கறாங்க, ஜனங்களும் ஓட்டு போடுறாங்க. ஆனா நம்ம ஜனங்களுக்கு பெருசு பெருசா போஸ்ட் ஓட்டணும், சுவரெல்லாம் கொட்டை இடத்துல எழுதணும், கலர் கலரா லைட் போடணும், கட் அவுட் வைக்கணும், குடிசு குடிச்சியா குனிஞ்சிரணும், கும்பிடு போடணும், வீட்டுக்கு வீடு பணம் கொடுக்கணும், குடம் கொடுக்கணும், புடவை கொடுக்கணும். இதுக்கு அப்புறம் தான் ஓட்டே போடுறான். இந்த கேடு கட்ட ஜனங்களை எங்க வைக்கிறது சொல்லு. ராஜரத்னம், ஏய், என்ன தைரியம் தான் மந்திரி பேர் சொல்லி கூப்பிடுவ? மரியாதையா மன்னிப்புக்கு. மக்களை மதிக்கிறவங்களுக்கு தாண்டா மரியாதை கொடுப்பேன். ராஜரத்னம், செய்யற தப்பையெல்லாம் நீயே செஞ்சுட்டு ஜனங்களை ஜெயிலுக்கு அனுப்புவியா? பதவியில இருக்கிறதுனால எதையும் செய்யலாங்கிற திமிருக்கு பேசுறியா? ஒன்ன மட்டும் மறந்துடாத, பதவி போயிருச்சுன்னா தண்டனையில இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. கவலையே பட மாட்டேன். அப்ப ஆளுங்கட்சி எதுவோ அதுல சேர்ந்துருவேன். இந்திரன்னு பாராட்டின தலைவனை இழிச்சவாயின்னு திட்டுவேன், இழிச்சவாயின்னு திட்டின தலைவனை இந்திரன்னு பாராட்டுவேன். அதை இந்த மட ஜனங்க ஏத்துக்கிட்டு கை தட்டத்தான் போறாங்க. நான் ஜனங்களுக்கு பயப்படவே மாட்டேன். இப்ப நீ பேசுனதெல்லாம் ஜனங்களுக்கு தெரிஞ்சாலும் பயப்பட மாட்டேன். எப்படா தெரியும்? எப்படி தெரியும்? இப்ப நீ பேசுனதெல்லாம் என் பாக்கெட்ல இருக்க டேப் ரெக்கார்ட்ல பதிவாயிருச்சு. டேய் ரத்தம், கழுவு போட்டு டேப் எடு. டேப்பை எடு. டேப்பை கொடுக்காம வெளியே விட மாட்டேன். டேப்பை கொடுக்கல நீ உயிரோட போக மாட்ட. எடுப்பா. ஏன் இப்படி பதறீங்க? டேப்பே என்கிட்ட இல்ல, சும்மா பொய் சொன்னேன். மந்திரி சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மக்களுக்கு பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப இந்த ஆட்டம் ஆடிட்டீங்க. மிஸ்டர் ராஜரத்னம், இப்ப புரியுதா மக்கள் சக்தினா என்னன்னு? பொறுத்திருந்து பாருங்க, ஏமாந்த அந்த மக்களை எரிமலையாக்கி காட்டுறேன். என்னோட வணக்கம். நான் தொடங்கி இருக்கிற இந்த உண்ணாவிரதம் உங்களுக்காக, உங்க பிரச்சனைக்காக. என்ன வயிற்றிலையும் மாரலையும் சுமந்து வளர்த்தது ஒரு பொண்ணுதான். நான் மட்டும் இல்ல, இந்த நாட்டுல வாழ்ற அத்தனை ஆணும் அப்படிதான் வளர்ந்திருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், எல்லா பெண்களையுமே நாம தாயா நினைக்கணும், தெய்வமா மதிக்கணும். அப்படி மதிக்க தவற ஒரு மனித மிருகத்தை பதவியிலிருந்து இறக்கிறதுக்காகத்தான் இந்த உண்ணாவிரத போராட்டம். இந்த உண்ணாவிரதத்துக்காக போட்டிருந்த பந்தல சில போலீஸ் அதிகாரியை பிரிச்சிருக்காங்க, நெருப்பு வச்சு கொளுத்திருக்காங்க. ஏன் பந்தல் இல்லைன்னா உண்ணாவிரதம் நடக்காதா? இல்ல நடத்த முடியாதா?
இது ஏசில வளர்ந்த உடம்பு இல்ல, கொளுத்துற வெயில்ல வெந்த உடம்பு, கொற்ற மலையில நனைஞ்ச உடம்பு, ஏழைங்க உடம்பு எதையும் தாங்குற உடம்பு. இந்த நாட்டுல இருக்கிற மந்திரிகளுக்கு வரவேற்பு கொடுக்கிறதுக்காக நல்லா இருக்கிற ரோடையெல்லாம் தோண்டி நாசப்படுத்தி வரவேற்பு வளையம் எல்லாம் போடுவாங்க. அது தப்பு இல்ல. தோண்ட ரோட திருப்பி சரி பண்றதே இல்ல, அது தப்பு இல்ல. ஏன்னா அவங்களுக்கு ரோட்டை கெடுக்கிறதுக்கும் உரிமை இருக்கு, இந்த நாட்டை கெடுக்கிறதுக்கும் உரிமை இருக்கு. ஆனா ஏழைங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. அந்த நிலைமை மாறணும், இல்ல நாம மாத்தணும். அதுக்காகத்தான் இந்த உண்ணாவிரதம். இருக்கிறது ஒரு உயிர், அது போக போறது ஒரே தடவை தான். அந்த உயிர் பெண்களின் மானங்காக்க நடக்கிற போராட்டத்துல போனா அதை விட எனக்கு பெருமை எதுவும் இல்லை. இந்த உண்ணாவிரதத்துல கலந்துக்கணும்னு வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்க பேசுறதுக்கு இங்க மைக்கு இல்ல, அத பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல. பொம்பளைங்க சத்தம் போட்டா 8 ஊருக்கு கேட்கணுவாங்க, அது அந்த காலம். இப்போ 8 ஸ்டேட்டுக்கும் கேட்கும். ஆந்திரா அலரும், பஞ்சாப் பதரும், கர்நாடகா கலகலக்கும், கேரளா கிடுகிடுக்கும், பீகார் பிச்சுக்குன்னு போவோம். ஆனா சில மானங்கட்ட பேமானிங்க பொம்பளைங்களை மதிக்கிறதே இல்ல. அவனுங்க கையில எல்லாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், பொம்பளைங்களை மதிக்காதவன் எவனும் பதவியில நிலைச்சது இல்ல, நல்லா வாழ்ந்தது இல்ல. இப்பெல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஒரு புறம்போக்கு மந்திரி ஒரு பொம்பளைய, அது ஒரு எம்பிய மானபங்கப்படுத்திட்டு மந்திரி பவரை வச்சு போலீஸ வச்சு முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச மாதிரி மறைச்சுக்கலாமா? இந்த நாட்டுல ஒரு எம்பிக்கே இந்த கதின்னா ஒண்ணும் தெரியாத அப்பாவி பொண்ணுங்களுடைய நிலைமை என்ன? நம்மள மாதிரி ஏழை பொண்ணுங்களுடைய கதி என்ன? பொண்ணுன்னா பேய் இறங்குன்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த நாய் கச்சிடுச்சு. அந்த வெறி நாய பதவியில இருந்து விரட்டுறதுக்குன்னு நம்ம வவுத்துல பிறக்காத புள்ள, கூட பிறக்காத தம்பி சுபாஷ் சந்திர போஸ் இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கு. இந்த போராட்டத்தை தடுக்க நினைக்கிறவங்களையும் தம்பியை அழிக்க நினைக்கிறவங்களையும் ஆட்டிப்பிடுவாட்டி. இது நெத்தியடி நாகம்மாவுடைய சவால் மட்டும் இல்ல, இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்க மனசுல எரியிற நெருப்பு. அத்த மதிக்கல பிஞ்சிரு செருப்பு. ராஜரத்னம், எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆட்சியை பிடிச்சு நான் முதலமைச்சரா இருக்கிறேன், அதுக்குள்ள கத்திக்கணக்கு வச்சிட்டியா? டெல்லியில இருந்து ஹோம் மினிஸ்டர் போன் பண்ணிருந்தாரு, அவருக்கு நான் என்னத்த சொல்றது? கள்ள ஓட்டு போட்டு ஆட்சி பிடிச்சும் கூட கவுந்தர் போல இருக்கே. நீங்களே கவுத்துருவீங்க போல இருக்க. வாங்க வாங்க உட்காருங்க. தேர்தலுக்கு கட்சியோட கூட்டணி வச்சிட்டதுனால எங்க போனாலும் என்ன போட்டு ஏறி நேர்றானுங்க. குழாயடி, கோயில், ரேஷன் கடை எங்க பார்த்தாலும் இந்த பொம்பளைங்க திலகவதி விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஐயாவோட பேச்சு கட்டுப்படுதா எங்க சாதி சனா கம்முன்னு இருக்காங்க. எல்லாத்துக்கும் இவர்தான் காரணம். என்னங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் இவரே குறை சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சீஃப் மினிஸ்டர் சேர்ல உட்கார்றதுக்கு இவரு ஒரு காரணம், நானும் ஒரு காரணம். என்னையா ஐஜி, என்ன ரிப்போர்ட்ஸ் வந்தது? தமிழ்நாடு முழுக்க கலாட்டா பரவிடுச்சு சார். கல்வீச்சுல 200 பஸ் சேதமாயிருக்கு. கலவரத்தை கட்டுப்படுத்த நடந்த துப்பாக்கி சூட்ல திருச்சியில 3 பேரும், கம்பத்துல 4 பேரும் செத்துட்டாங்க. 7 பேர் செத்துட்டாங்களா? இந்த விஷயம் பேப்பர்ல வந்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிடுமையா? அது பேப்பர்ல வராது சார், யாருக்கும் தெரியாம நாங்க மறைச்சிட்டோம். சும்மா பேசாதயா. நீங்க லேடி கான்ஸ்டபிளோட சுத்தறத பேப்பர்ல கிளி கிழிச்சானுங்களே, அதையே உங்களால மூடி மறைக்க முடியல. கவர்மெண்ட் விஷயத்தை மறைக்க போறீங்களாக்கும். அந்த லேடி கான்ஸ்டபிள் பேர் என்ன? இது உனக்கு தேவைதானா? இல்ல 6 தடவை எம்எல்ஏ இருந்தவன், எதுவுமே அனுபவிக்கல. அடுத்ததுல உனக்கு சிரிக்கடை போயா. அவங்க குனிஞ்சிரு. கும்பகோணம் தொகுதி கொஞ்சம் ஜல்லு. தம்பி, எதிர்க்கட்சி மாலையோட வருது. வரட்டும். வணக்கம். வாங்க எல்லாருக்கும் வணக்கம். கொண்டாயம் நில்லுங்க. இப்ப எனக்கு எதுக்கு மாலை? என்னங்க இப்படி கேட்டீங்க? இந்த நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அவங்க மானத்தோட வாழ முடியல, அதை கண்டிச்சு அறப்போராட்டம் நடத்துற உங்களுக்கு ஏன் ஆதரவும் என் கட்சியோட ஆதரவு எப்ப உண்டுங்க? அதுக்கு தாங்க இந்த மாலை. அடாடா அடாடா அடாடா, பொண்ணுங்க மேல எம்மா கரிசனம், எம்மா அக்கறை. ஏயா தலைவரே, உங்க ஆட்சியில பொண்ணுங்களுக்கு கோயில் கட்டி பூசை பண்ணுனீங்களாக்கும். சட்ட ஒழுங்கு கெட்டு போனதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே நீங்க தானையா? எதிர்கட்சின்னா அரசாங்கம் பண்ற நல்லதை ஆதரிக்கணும், தப்ப தட்டி கேட்கணும். ஆனா நீங்க நல்லதை ஆதரிக்கிறதே இல்ல. எங்கயாவது போராட்டம் நடந்தா மட்டும் தூண்டி விட்டு வேடிக்கை பாப்பீங்க.
கோவப்பட்டா அவன் மூஞ்சி அசிங்கமாகுது கோசிக்காம கம்முன்னு போயிடு இப்படி எல்லாம் ஏழைகளை ஏமாத்தி ஓட்டு வாங்க முடியாது போயிட்டு வாங்க